பொதுவாகவே மனிதர்கள் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எனக்காக செய்யுங்க, நான் ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு தொழில் துறையில ஈடுபடுறேன், நான் ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கிறேன், நான் ஒரு அமைப்பை நடத்துறேன், நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படிலாம் கேட்கும் பொழுது அதுக்கு மனசார ஒருத்தர் கேட்டு போனாரு, எல்லாம் அவரு இந்த மாதிரி நல்லது அப்படின்னு கேட்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நினைக்கிறீங்க? அப்படி மனசார அதை நினைவு வச்சோ அல்லது அப்படி கேட்கணும்னு கேட்கறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா அது ரொம்ப அரிது. அது ஏன்னா அந்த மென்டாலிட்டியை வளர்ப்பதற்கு தான் இஸ்லாம் அதை செய்யுது. அந்த மனநிலையை வளர்க்கணும். இப்ப ஒரு ஆள் அப்படி மனசார அப்படி ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்படி வச்சுக்கீங்களேன், கேட்டா 2 மடங்கு கிடைக்குமா, அதனால மனசு இல்லாம கேட்போம். இப்ப இந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுமா? மனசு இல்லாம ஒருத்தர் கேட்கிறாரு, சரி கேட்டா ஹசன் பாய்க்கு 1 லட்சம் தான், நல்லாட்ட கேட்டா அவருக்கு கிடைக்குதோ இல்லையோ, யாரு கிடைச்சிரும், அவருக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல மனசு இல்லாம ஐயோ இப்படி கேட்டாதான் கிடைக்குமா, சரி கேட்போம் அப்படின்னு கேட்டா அது அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா? அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. அல்ல குறையாத கஜானாக்கு சொந்தக்காரன், அல்ல நான் கொடுப்பாங்க வேற விஷயம். ஆனால் அந்த துவா மனசார இல்லை, அது மனசார இல்லை. அந்த துவா ஒருத்தன் போறான், இப்ராஹிம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு சொல்றான், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு நல்லா பாடி பில்டரா நல்லா நான் உருவாகணும், நீ துவா செய் அப்படின்னா இப்ப நம்ம யோசிப்போம், நமக்கே இன்னும் எங்க பாடி டெவலப் ஆகல, இவருக்கு போய் துவா செய்யறதா? ஒரு உதாரணம். ஆனால் உங்களுக்கு அந்த பக்குவத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களே, ஆனால் கேட்கிறாரு மனசார செய்வோம். நீங்கள் மனசார செய்து விட்டால் மனசார செய்றீங்களா இல்லையான்னு உங்க கூட இருக்கிறவருக்கு தெரியுமோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இவர் மனசார இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு கேட்கிற அளவுக்கு, அவருடைய தோழர் அவர் நண்பர் நல்லா இருக்கணும்னு கேட்கிற அளவுக்கு இவருக்கு பக்குவம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவாக அறியக்கூடியவன் அல்லாஹ். அப்படி இவருக்கு இருக்குமே, ஆனால் இவருக்கு துவா செய்ய சிபாரிசு செய்ய அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய யார் இருக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.